ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ரெடிமேட் ஸ்கேலப் டிசைன் ப்ளவுஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெடிமேட் ஸ்கேலப் டிசைனில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பலாம் லைனிங் ப்ளவுஸில். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டில் வந்து அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. அந்த ஸ்கேலப் இருக்குங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மட்டும் இருக்குது. அதனால் ஊதுபத்தி வச்சு அந்த லைட்டாக இருக்கிற கிளாத்தை லைட்டாக வச்சுட்டே வந்தால் லைட்டாக சுருங்கும். அந்த இடத்துல மட்டும் கை வச்சு லைட்டாக அமுக்கி கொடுத்துட்டே வந்துட்டால் அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் சாரீக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் கொடுப்பாங்க ரெடிமேடாகவேவும். அந்த மாதிரி டிசைனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நம்ம அடித்து திருப்பிடலாம். அந்த மாதிரி கிளாத்தில் இல்லாதனால இந்த மாதிரி ஊதுபத்திலே வச்சு லைட்டாக வச்சு அந்த ஹீட்லேயேவும் நம்ம இது பண்ணிக்கலாம், பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம லைனிங்க்கு கொடுத்துக்கணும். லைனிங்லேயும் பிசுறு இருக்கக்கூடாது, ஸ்லீவ்லேயும் அந்த மேல் பாட்டில் மெயின் கிளாத்லேயும் பிசுறு இருக்கக்கூடாதுன்னா லைனிங் வந்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காண்டி விட்டுருக்கோங்களே, அதை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு உள்பக்கமாக வச்சுட்டு ரெண்டுமே உள்பக்கமாக வச்சுட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அந்த வளைவு அந்த எண்டு வருதுங்கள, அந்த ஓரத்துலேயே ஸ்டிச் போட்டுட்டு வரணும். அந்த பக்கம் வெளியே வந்துடக்கூடாது. அந்த லைனிங் வந்து நமக்கு வெளியே தெரியாத அளவுக்கு உள்பக்கமே ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வெளியே வந்து லைனிங் தெரியவே தெரியாது, ஃபினிஷிங்காக இருக்கும். லைனிங்லேயும் ஃபினிஷிங்காக இருக்கும், மெயின் கிளாத்லேயும் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்லீவுக்கு எப்பயும் போல் சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஃபினிஷிங் கிடைக்கும். போட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது முன்னாம்களுக்கும் கட் பண்ணியிருப்போம். இந்த கார்னர்லாம் பாருங்கள், அழகாக நீட்டாக கிடச்சிருக்கும். இந்த ஸ்கேலப் டிசைனும் அழகாக நீட்டாக வந்திருக்கும். இந்த டிப்ஸு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.